எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது லோக்கல் கையை களத்தில் இறக்கி விட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்ல தோணுது. சௌந்தர்யாவோட மூஞ்ச பார்க்க சொல்ல பயமாகுது. ஐயோ காஞ்சிரின் பேய் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் உருட்டிக்கிட்டு அவ்வளோ ஃபோர்ஸாக வராங்க. ராணுவ போட்டு பொழக்கணும் அப்படின்ற ஒரு வெறியில் வராங்க. ஆனால் மேட்டர்னு பார்த்தீங்கன்னா அவனை அடிக்க முடியலங்க. இதே இன்கேஸ் அந்த பக்கம் தர்ஷிகாவோ இல்லை ஏதாவது வெத்து பீஸுங்களோ இருந்ததுதான் இன்னதுக்கு போட்டு பொழந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வெறி வருது. என்ன பண்ணுறது, அவன் மலைமாடு மாதிரி இருக்கான், அவன் எதுவும் பண்ணவும் முடியாதுல்ல. ஸோ அதனால கத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆல்ரெடி முத்துக்குமரன் டீம் இருக்குல்ல, அதாவது முத்துக்குமரன் டீம் மீன்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே, இவங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்தே வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி களத்துல இறங்கிட்டானுங்க. அதுக்கு பயங்கரமான ஐடியா வந்து இந்த பக்கம் முத்துக்குமரன் போட்டுட்டு இருக்கான். ஸோ அந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி இருக்காங்களா, அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து பிரஷர் பண்ணணும், நம்ம கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி மஞ்சரி நேற்று நைட்ல இருந்தே பாத்தீங்கன்னா தீபக் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி காலையில வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ண நினைச்சாங்களே, அது நடக்கல. அவங்க வந்து ரூல்ஸ் போட்டாங்களே, அது நடந்துருச்சு. அந்த ரூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அன்ஷிதா வந்து ரூல்ஸை மீறிட்டாங்க. ஸோ அவங்க ரூல்ஸை மீறிட்டு வெளியே வந்து நின்னதுனால இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாம் வார்த்தையில பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க மட்டும் களத்தில் இறங்கிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ரவுடி சௌந்தர்யா. ஸோ எதுக்காக அவங்கள லோக்கல் ரவுடின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லோக்கல் கை எப்பவுமே ஒரு கம்பெனியில் ஒரு லோக்கல் கை வச்சுப்பாங்களே, அதாவது பேசிக்காக சொல்றேன் எப்படின்னா இப்போ ஏதாவது பிரச்சனைனா அவன் தான் வந்து தட்டி கேட்பா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இந்த இடத்துல. ஸோ லோக்கல் கையை வந்து களத்தில் இறக்கி விடுறாங்க. லோக்கல் கை வந்து வாயிலாம் இல்லை, ஒன்லி எப்படி சொல்லி பேச்செல்லாம் இல்லை, வீச்சு தான். ஸோ அப்படின்ற மாதிரி வந்து கொடையை பிடிங்கி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலவரத்தை கிரியேட் பண்ணுறாங்க. சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க ஆல்ரெடி சொல்லி அவங்களே ஒத்துக்கிறாங்க, எனக்கு வந்து வாய் பேசலாம் தெரியாது அப்படின்ற மாதிரி. என்ன பிரச்சனைனா அப்போ உனக்கு அடிதடி தான் தெரியுமாமா, அப்போ நீ லோக்கல் கை தானா ஒத்துக்கிற நீ அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. விஜய் சேதுபதி இந்த மேட்டர் தான் லாஸ்ட் வீக்கெண்ட்ல கேட்டாரு. அது எப்படி நீங்க எல்லாத்துக்கும் அடிக்க போறீங்க, ஒரு மாதிரி எகிரிக்கிட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி. வாய் எதுக்கு இருக்கு, அப்ப பேச மாட்டீங்களா? ஒரு ஷோல ஒரு பிரச்சனை வருது, ஓகே, அந்த இடத்துல பேசி நீ வந்து இந்த மாதிரி பண்ணு, இல்ல அவங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கா அந்த மூளைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மூளையை டிஃபன் பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சுப்பாங்க போல. ஸோ ஒன்லி கை மட்டும் தான் செயல்படும் போல இருக்கு. ஏன்னா இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரேடியா வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து கொடையை புடுங்குறாங்க, அடிதடியில களத்துல இறங்குறாங்க. ஸோ இறங்கினோட ராணுவுக்கு இதான் சான்ஸ். ஏன்னா ராணுவ பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவனுக்கு நேத்துல இருந்து இல்ல இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுல இருந்து பாயிண்ட் கோஸ் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம எங்கேயாவது பெர்ஃபார்ம் பண்ண முடியாதா, ஏதாவது ஒரு நம்மளுக்கும் கிடைக்காதா, சோ அந்த இடத்த வச்சு ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. என்ன மேட்டர்னா ராணுவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் கிளாஷ் வந்தாதாங்க பயங்கரமா இருக்கு. ஏன்னா ராணுவ என்ன பண்ணுவான், ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருப்பான். சௌந்தர்யாவால் என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது, ஒன்லி ட்ரிகராய் கத்திக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த பக்கம் இவனும் தொடர்ந்து அதே வார்த்தையை பேச பேச கையை நீ பிடிச்ச, கையை நான் பிடிக்கல, கையை பிடிச்சது பாத்தியா, இல்ல சார் கையை பிடிச்சது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட ராணுவ வந்து அதே டைலாக் தான் சொல்றான், நீ பிடிச்சதை நான் பார்த்தேன், நீ பிடிச்சதை பார்த்தேன், நான் கையை பிடிக்கல, நான் கொடையை தான் பிடிச்சேன்னு சௌந்தர்யா பக்கம் கத்திட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கூத்தா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சுத்தி இருக்கவங்களுக்கு பார்க்கும்போது. இந்த பக்கத்துல எல்லாம் ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டுட்டாங்க. அவ்வளவுதான், இதான் பிரச்சனை. சோ இந்த பிரச்சனையை வச்சு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்ல ஈடுபடல அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா எதுக்காக இவங்க எப்படி ஸ்ட்ரைக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்கன்னா, முத்துக்குமரன் வந்து காலையில ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு சொன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வேணாம், அதாவது சைக்கிளை ஓட்டலாம், 3 பேர் ஓட்டலாம், தொடர்ந்து ஓட்டிக்கிட்டே இருக்கலாம், மாத்திக்கவே வேணாம், ஆள் வந்து அதுல இருந்து இறங்க வேணாம். சோ நம்ம காலையில சாப்பாடு கூட சாப்பிட வேணாம், தொடர்ந்து அதே சைக்கிளை ஓட்டிக்கிட்டே இருக்கலாம், வீட்டுக்குள்ள நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடக்கட்டும். சோ அதுல வந்து டிஸ்டர்பன்ஸ் எதுவும் வர வேணாம், சாப்பிடுறது எல்லாருமே சாப்பிட்டோம். ஆனா மேட்டர் என்னன்னா நம்ம வந்து சைக்கிள்ல இருந்து இறங்கவே வேணாம். யாரு 3 பேர் ஏறணுமோ அந்த 3 பேர் சைக்கிள்ல இருந்து இறங்கவே கூடாது, வேலை நிறுத்தா போராட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாப்ல. சோ இது நல்ல ஐடியா தான். ஏன்னா வேலையை நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ள வந்து யாரும் சாப்பிட முடியாது, தண்ணி இருக்காது, பாத்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வராது. ஸோ இதில் எல்லா பிரச்சனையும் வருது. அதே வேலை நிறுத்தா போராட்டம்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு போராட்டமாக தான் இருக்கும். நான் கூட காலையில் நினச்சேன், இப்போ லைவ்ல பார்க்கும்போது ஓகேப்பா இது ஒரு புதுவிதமான ஐடியாவாக தான் இருக்குது, இந்த ஐடியா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம தான் திங்க் பண்ணேன். ஆனால் கடைசியில் இது இப்படி போய் முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. இதில் இந்த பக்கம் மேனேஜ்மெண்ட் சைடில் இருக்காங்களே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி தான் ஒரு ஸ்ட்ரைக்கு, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஏதாவது பிரச்சனையை கிரியேட் பண்ணணும், சில ரூல்ஸ் எல்லாம் போடணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு இதை கொண்டு வந்தாங்க. அதாவது வேலை செய்கிறாங்களே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து ஷஃபுல் பண்ணணும், ஸோ அவங்களுக்குள்ளே ஷஃபுல் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து அருண் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் என்ன சொன்னார், இந்த மாதிரி யூனியன்லாம் இருக்காங்களே அங்கே போய் உட்காந்து பேசுறது அதெல்லாம் பேசக்கூடாது, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி விடுதலை இருக்கணும், விடுதியை விட்டால் தொழிற்சாலைக்கு தான் போகணும், மற்றபடி பார்த்தீங்கன்னா பிரேக் டைமில் தான் வெளியே இருக்கணும், மற்ற டைமில் வந்து கார்டனில் எங்கேயுமே சுற்றக்கூடாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஏரியா, அவங்களோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா விடுதி அப்புறம் தொழிற்சாலை, இது ரெண்டுத்தில் மட்டும் தான் அவங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸை கொண்டு வந்தது நம்ம டப்பா இருந்தால் உண்மையிலே கிளவரான மூவ் தாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரூல்ஸை போடும்போது கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனையே வருது. என்ன விஷயம்னா சௌந்தர்யாக்கு இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்கல்ல, அப்ப பேசும்போது அவங்களால கேட்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒருத்தவங்க பேசினாலே கேட்க முடியாது, கேட்டா புரியாதுன்றவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்லி வீச்சு தான், பேச்சுலாம் இல்லை. ஸோ அப்படின்ற மாதிரி களத்தில் இறங்கணுமா சொல்லுங்க, இப்போ ஊன் சொல்லுங்க போய் அவனை உளுத்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் சௌந்தர்யா. இப்போ எல்லாம் ஊன் சொல்லிட்டாங்க, போய் உளுத்துட்டாங்க போல. அதுவும் அந்த ஆக்ஷன்ஸில் வந்தாங்க பாருங்க, ஃபுல் ஃபோர்ஸில் வராங்க, வந்து அந்த கொடையை பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி வராங்க. இவங்க எந்த அளவுக்கு ஃபோர்ஸில் வந்தாங்களோ அந்த மாதிரி புல்லட் மாதிரி வந்தான் ராணுவ. எப்படி நீ கொடையை பிடிப்புன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு பற்றி விட்டான். ஆக்சுவலாக மேட்டர் என்னன்னா சௌந்தர்யாவால் சமாளிக்க முடியாத ஒரே ஆள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ராணுவ தான். ஏன்னா ராணுவ எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல இவனுக்கு. எப்படி
சௌந்தர்யாக்கு பேசினா புரியாதோ ராணுவுக்கும் பேசினா புரியாது. அதாவது சௌந்தர்யாவுக்கு வந்து பேசவும் தெரியாது, ராணுவுக்கு வந்து பேசினாலும் புரியாது. ஸோ இந்த 2 கேரக்டரும் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா கலவரம் இன்னும் பயங்கரமாக பீக்குக்கு போகுது. ஏன்னா 2க்குமே பார்த்தீங்கன்னா சில விஷயம் வந்து புரியறது இல்லை. அதனால பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. மழை வேற, ஆக்சுவலாக நேற்று ஃபுல்லாகவே மழை இருந்தது இல்லை, கண்டிப்பாக இன்னைக்கு ஃபுல்லாகவே மழை இருக்கும். ஸோ மழையில் இந்த போராட்டம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் மேட்ரு என்னன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் ஒரு பிளான் பண்ணால, அதாவது இந்த மாதிரி வேலை நிறுத்தா போராட்டம்னு, அது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு தோணுது. ஏன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே ரன் ஆகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப நேரம் கொண்டு போக முடியாது. இதே வேலை நிறுத்தா போராட்டம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனையை ரொம்ப நேரம் கொண்டு போகலாம். அதாவது நாங்கள் வந்து எங்களோட ஸ்ட்ரைக் வந்து ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க, மிச்ச பேர் யாருமே பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டோம், நீங்கள் சொல்கிற எதுவுமே ஒபே பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி சொல்ற ரூல்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வந்துட்டு இருக்கும். இப்போ பிரச்சனை வந்து எங்கே வருதுன்னா, இவங்க ஃபங்க்ஷன்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, வீட்டுக்குள்ளே தண்ணியே இருக்காது, பாத்ரூம்ல தண்ணியே வராது அப்படின்னும் போது கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனையாகவும் உடனே பிக் பாஸ் உள்ள வருவார், அதுக்கு ஒரு தண்டனை அப்படின்ற மாதிரி ஏதாவது கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து எப்படி சொல்கிறது, டக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது ஸ்மூத்தான ஒரு எண்டுக்கு போயிடும். ஏதாவது ஒன்று பேசி முடிவு எடுத்துருவானுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வேலை நிறுத்தா போராட்டம் பெட்டரான ஐடியாவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் மஞ்சரியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா தீபக் கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி தீபக் நம்ம வந்து சும்மாவே இருக்கும், இவனுக்கு வந்து வேலை செய்யணும் செஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க, எப்படி இவனுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும். நேற்று கூட முத்துக்குமரன் ஒரு பிரச்சனை பண்ணால, அதாவது சைக்கிளை தப்பாக ஓட்டினால, அப்போ ஒரு பிரச்சனை நடந்ததில்ல, அதுதான் இந்த டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கை என்னன்னா ஆக்சுவலாக தொழிலாளர்கள் வந்து பிரச்சனை பண்ணணும், இந்த பக்கத்தில் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து சரி பண்ணணும், இப்படி தான் இந்த டாஸ்க் வந்து போகணும். ஆனால் என்ன மேட்டர்னா தொழிலாளர்கள் சைட்லேருந்து பிரச்சனையே வரல. ஸோ வராத காரணம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ரெஷர் அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ தீபக் நம்ம கம்பல்சரி பிரச்சனை கொடுத்து தான் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உண்மையிலே சொல்லணும்னா டாஸ்க்கை பற்றி சில பேர் வந்து கன்சர்னாக யோசிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்க தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா அப்படி யோசிச்சா ஜாக்லின் யோசிக்கிறாங்க சில இடத்துல, பட் என்னன்னா அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டாங்க. ஆனால் மஞ்சரி அப்படி இல்லை, நேற்றுலேருந்தே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், நம்ம ஏதாவது பண்ணணும், பண்ணலன்னா இந்த டாஸ்க் வந்து ரொம்ப போர் அடிக்கும். அந்த கேம் ஸ்பிரிட் இருக்குல்ல, அதாவது பிரச்சனை வரதான் செய்யும், அதுக்குன்னு அப்படியே ஸ்மூத்தா போயிட்டா வெளியில இருக்கும் எப்படி பார்ப்பான், அவனுக்கு எங்கேஜிங்கா ஒரு கண்டென்ட் வேணும்ல, அந்த கண்டென்ட் நம்ம கொடுக்கணும்ல அப்படின்ற ஒரு ஸ்பிரிட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி கிட்ட கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு தோணுது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்ல யாரெல்லாம் இந்த விஷயத்துல கொஞ்சம் இன்வால்வ்டா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி, ஜாக்லின், தீபக், அப்புறம் அருண் கூட சொல்லலாம். ஏன்னா அருண் இந்த பாயிண்ட் எடுத்து வச்சார் பார்த்தீங்களா, உண்மையிலே கிளவரான பாயிண்ட். ஆக்சுவலாக யாரோ என்னமோ யோசிச்சாங்க, எம்ப்ளாயிஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சாங்க. ஆனால் அருண் எடுத்து வச்சு பாயிண்ட் தான் இருக்கிறதுலே கிளவரான பாயிண்ட். அந்த சோஃபாலே உட்காரக்கூடாது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃபீஸ்லேயே உட்காரக்கூடாது, நம்ம சொல்கிற டைமில் தான் அங்கங்கே போய் உட்காரணும் அப்படின்னும் போது எல்லாருக்குமே ட்ரிகர் ஆகும்ல. ஏன்னா ட்ரிகர் பண்ணுறதுல ஒரு ஆர்ட் இல்லை, அந்த ஆர்ட் வந்து அருணுக்கு நல்லா வரும். அவர் தான் சொன்னார்ல, சார் ப்ரொவோக் பண்ணுறதுல ஒரு ஆர்ட் சார் அப்படின்ற மாதிரி, அந்த ஆர்ட்டை தான் அவர் பண்ணுறாரு. மற்றவங்களை எப்படிலாம் வந்து கோவப்படுத்தணும் அப்படின்றத அருண்கிட்ட கேட்டு கற்றுக்கோங்கடா. ஒரே ஒரு பாயிண்ட் தான் கேட்டாங்க, ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுங்கன்னு. எப்படி எடுத்து விட்டா பார்த்தீங்களா, அதுதான் அருணோட மைண்டு. மற்றவனுங்களை எப்படி ப்ரோவோக் பண்ணுன்றதுல உண்மையிலே அவர் பெரிய ஆள் தான் அப்படின்றது காமிஸ்டாப்ல ஒரு டாஸ்க்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு பட்டுன்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாரு. அந்த பாயிண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாங்க, மொத்த பேர் வெடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ராணுவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு ஃபைட் வருதுல்ல, இந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ ரயன் அப்படின்ற ஃபைட் அளவுக்கு போய்டும் நினைக்கிறேன். சௌந்தர்யாக்கு இருக்க பெரிய டிராபேக் என்னன்னா, இவன் ரொம்ப பெரிய ஆளா இருக்கான், ரொம்ப ஜெய்சாண்டிக்கா இருக்கான், அவனை எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா முன்னாடி வந்து நின்னான்னு வச்சுக்கோங்களேன், கத்துனான்னு வச்சுக்கோங்களேன், சௌந்தர்யா அவ்வளோதான் இருக்காங்க அவனுக்கு, அவன் இப்படி இருந்து பார்க்குறான், மேலே இருந்து பார்க்குறான் அப்படின்னும் போது ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இவனை எப்படி மிரட்டவும் முடியல, இவன் பக்கத்தில் போய் நின்னாலும் நம்ம டம்மியாக தெரியும், இவனை ஏதாவது பண்ணணுடா அப்படின்னு ஒரு பைத்தியம் முடிக்குது அவங்களுக்கு. அதனால இஷ்டத்துக்குன்னு கத்துறாங்க. ஏமா சௌந்தர்யா ஆல்ரெடி வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, நீ கத்தி கத்தி வேறு ஏதாவது பிரச்சனை வந்துட போதுமா அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது. எதனால் அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நீங்கள் கத்தலாம், ஓகே, கத்திக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கா, ஓகே, அதுக்கு எப்படி அதாவது மைண்டை யூஸ் பண்ணலாம்ல. இப்போ ராணுவம் இந்த மாதிரி ஃபைட் இது ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, ஓகே, அந்த ஸ்ட்ரைக் எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த கட்டத்தை யோசிக்கணும்ல. அது யோசிக்காமல் எதுக்கு எடுத்தாலும் வந்து இந்த மாதிரி சண்டை போடுற மாதிரி வரது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோக்கு யூஸ் ஆகும். அதாவது ஒரு ப்ரொமோ கண்டென்ட்டுக்கு சௌந்தர்யா பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நல்லா இருக்கும், ஏன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ப்ரொமோ எங்கேஜிங்காக இருக்கும். ஆனால் என்னன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற இடத்துல சௌந்தர்யா வருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க. அங்கே யார் இருப்பா அப்படின்ற மாதிரி இப்போயே நான் சொல்கிறேன் பாருங்க, ஒன்று தீபக் இருப்பார், இல்லை மஞ்சரி இருப்பாங்க, இல்லைனா பார்த்தீங்கன்னா தர்ஷிகா, ஜாக்லின், இவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க 4 பேர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காவது மூளையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூளை யூஸ் பண்ணுறது இல்லை, அதுலேயும் குறிப்பாக சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா மூளையை சுத்தமாக யூஸ் பண்ணுறது இல்லை. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையா, பொருள் எடுத்துன்னு வரணுமா, வாங்க நான் வரேன், வந்து சண்டைக்கு இறங்கணுமா சொல்லுங்க, நான் இறங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்த ஃபோர்ஸ் வந்து அப்படிதாங்க. அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஷாட் என்னன்னா, இது அன்ஷிதா கிட்ட வந்தாங்க பாருங்க ஃபுல் ஃபோர்ஸா, அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் இன்னொரு விஷயத்தில் யோசிக்க வேண்டியதாக இருக்கு, அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபோர்ஸான ஒரு ஆள் தான், தெரியல அன்ஷிதா கோவப்பட்ட எப்படி இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு அன்ஷிதா கோவப்படலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களும் திருப்பி கோவப்படுந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு எப்படி சொல்ல டஃப் ஃபைட்டாக தான் போயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரோமோ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பை பை.